என்னப்பா என்னாச்சு? பொன்னாவலியா சாமி? நாராயணா ரூபாய்க்கு 16 சிசியா சீச்சி தானே தண்ணீங்க. அபச்சாரம் வார்த்தைகள் என்னிடத்தில் உரைக்காதப்பா. விபச்சாரமா? விபச்சாரம் இல்லையப்பா, அபச்சாரமான வார்த்தைகள் என்னிடத்தில் உரைக்க கூடாது. ஓ, உங்களிடத்தில் எனக்கு மாமச்சன்னா பிடிக்காது. மாமச்சன் அல்லப்பா, மாமிசம் என்றால் எனக்கு பிடிக்காது. மாமிசம்? ஆமா, பிடிக்காது. அந்த வார்த்தையை என்னிடத்தில் உபயோகிக்க கூடாது. அந்த வீட்டுல உட்காந்துட்டு முக்காகிலா கறி வாங்கி தின்னீங்க. நாராயணா அபச்சாரம் அபச்சாரம். முக்காகிலா கறி எலும்பு போடுங்க, எலும்பு போடு சாமி, எலும்பு போடு வாங்கி உனக்கு கறி வேணும். கறினா பிடிக்காது? பிடிக்காது எனக்கு அதெல்லாம் பிடிக்காதப்பா. சரி சாமி. ஆமா, துஷ்ட முண்டமே, என்னிடத்தில் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. துஷ்ட முண்டையா? துஷ்ட முண்டமே. ஆமா. சரி சாமி, போனால் போகட்டும். நம்மளே பேசிக் கொண்டிருந்தால் வெகு நேரமா காலதாமதமாகும். ஏற்கனவே ஆயிடுச்சு காலதாமதம். ஆமா, சீராக அமைந்திருக்கும் தெய்வீகமான ராஜசபை. உங்க கல்லிதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா யாரா? சரி அதெல்லாம் எதுக்குடா நீ நோட் பண்ற? சரிங்க. சீராக எழுந்திருக்கும் தெய்வீகமான ராஜசபை. அப்படி ராஜசபை முன்பதாக நான் விளாத்துகின்ற பொழுது என்னை யார் என்று அறிந்தால் சொன்னால் உனக்கு தெரியும். நான் சொல்லி விரும்பும். நான் சொல்வதற்கு முன்பதாக, அதாவது சீராக எழுந்திருக்கும் தெய்வீக ராஜசபையும் தெருவிளக்கும் தெருக்கூத்தும் அரங்கேற்றம் செய்துள்ளார்களே. பெருவிளக்கடா, திருவிளக்கு. எதற்கு, என்ன காரணம், யாரால் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஒரு அரங்கேற்றம் செய்துள்ளது. நாடு மகாநாடு. நாட்டுடைய பெருமை என்ன? பேரும் புகழும். பேரு? ஆமா, நாட்டுடைய பேரு என்ன? மல்லிக்குட்டை. என்ன மல்லிக்குட்டை என்றால் நமக்கு ஒரு நாடகக்காரர்கள் சொந்த ஒரு தாய் திருநாடாகும். அப்படி மல்லிக்குட்டையில எழுந்து அருள் பாவிக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயக உலகம் எல்லாம் அருள் பாவிக்கும் சண்டி முண்டி சாமண்டி உத்திண்டி வேதாளி திருசூலி அகத்தில் 1008 அவதாரம், யுகத்தில் 108 அவதாரம் எடுக்கக்கூடிய விளையாடும் பத்தினி வேப்பரகாடி 1000 கண்ணுடைய அழகுமுத்து மாறி பண்டிகை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைத்து பேரும் ஒன்றாக சேர்ந்து அதாவது ஊர் பொதுமக்கள் அனைவற்று பேரும் ஒன்றாக சேர்ந்து இன்று ஓரிரவு அம்மனுக்காக வேண்டி சதுர நாட்டியம். அம்மன்? ஆமா, அம்மனத்துக்காக. அம்மன் திருவிழா. சரி. ஆமா, இந்த மதுரை வேறுனா இருக்குதுங்களா? மதுரை வேற, கடகடப்பா, ஐயனாறு, முனியப்பன் எல்லாம் இருக்குது. மாரியாய் மட்டும்தானா? இந்த மாரியாய் மட்டும்தான். அப்படி மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு ஒரு பொதுமக்கள் அனைவற்று பேரும் ஒன்றாக சேர்ந்து அம்மனுக்காக வேண்டி ஒரு சதுர நாட்டியம் வைத்துள்ளார்கள். அப்படி கூத்து விட்டவர்களும் கூத்து பார்க்க வந்தவர்களும் இன்னும் அதாவது ஊரிலே இருக்கிற ரசிக பெருங்குடி மக்கள் அனைவற்று பேரும் எப்படி இருக்க வேண்டும்? பெருங்குடி. ஆமா, ஆண் போன பக்கமெல்லாம் அரசு பட்டம் ஆண்டு பக்கமெல்லாம் பெத்து பெருகி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து அத கூட்டம் குறையாமல் கொண்டப்பூ வாடாமல் சிறப்பு கொண்ட இடமெல்லாம் கொடுத்தனமாகி எலுமிச்சங்கனிக்கு எப்படி எதிர்கனி இல்லாமல் இருக்கிறதோ அது போல மழை போலவே கஷ்டங்கள் வந்தாலும் அது பனி போலவே நீங்க வேண்டும் என்று இந்த அம்மனை வேண்டுகிறோம். ராமோ ஜெயம். செத்து போயிட்டே பரவாயில்ல, கண்டாவில் போய் நாசமா போனவனா? ஏன்டா அப்படி உழைக்கிற கேன புண்ணு? என்ன காலையில எவ்வளவு வரப்போகுது? 3000 கொடுக்குறானே, வச்சுக்கிற ஆகும்னா வாயில கடமை செய், பலன் எதிர்பார்க்காத, பலன் தானா கிடைக்கும். நீனா மூச்சடி செத்து போயிடாத சொன்னா கேளு. முன்னாடி இருக்கிறவங்க என்னைக்குமே அப்படி அதாவது பேசக்கூடாது. ஏன்னா தேவர்கள் போல, மும்மூர்த்தி தேவர்கள் போல தேவர்கள் ஹெட் மாஸ்டர் மாதிரி ஸ்கூலுக்கு அவ இல்லன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. யார் தலைமாரி போற தூக்கிட்டு ஓய் என்னங்க 2 டீ குண்டானா? அண்ணா 2 டீ கொடுத்துரு.
அப்படியாக இருந்துட்டாலும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? நாடகம். ஆமா, குசல நாடகம். குசல நாடகமா? ஆமா. அந்த நாடகத்தில் நான் என்ன வேடம் கொண்டிருக்கிறாய், நீ என்ன வேடம்? நாமல வேஷம் இல்ல. அங்கங்க 5 கிளம்பி உட்கார்ந்து இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க தான் இன்னைக்கு நாடகமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மதுரை வேற அடிச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு அந்த வீரம் எங்க போச்சுன்னு தெரியல. ஏன் வருதா நண்பா? அப்படியா? இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகமும் அதாவது தேவி சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அதாவது காளிமாரி சண்டை, மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய காளிமாரி சண்டை. காளிமாரி சண்டை. ஆமா, சரி. இல்லனா குணசீலன் பட்டாபிஷேகம், குணசீலன் அதாவது திருமணம். ஆமா, சரி. அப்படி அந்த நாடகத்தில் தர்பார் விஷயமாக வந்திருக்கிறேன். நான் யார், என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய நாடு நகரம் என்ன, சுருக்கமாக சொல்ல போகிறேன். சிசியா, நான் சொல்லுகின்ற வார்த்தை உன் செவியில் நுழைந்ததா உனக்கு? ஐயோ, எங்க சாமி நுழைக்கிறதுக்கு? ஏன், என்ன காரணம், என்ன ஆச்சு? வாங்க வேணானாலும் கண்டாரோலி பசங்க தினமும் கூத்து வாங்கி வச்சிடறாங்க. அபச்சாரம். ஏப்பா, நானும் இன்னைக்கு நுழைக்கலாம். இது வீட்டுல இருந்தா யாராவது உனக்கு வெறும் 10 ரூபா தரதுக்கு ஆள் உண்டா? வீட்டுல இருந்தா ஒரு டீ வாங்கி தர ஆள் இருக்குதா? இல்ல, அதை பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது. உனக்காக வேண்டி அங்க எங்கன்னு அலைஞ்சி அதாவது போன்ல பேசி வெத்தலை பாக்கு வாங்கி நம்ம ஒரு 10-15 பேத்துக்கும் அதாவது வேலை கொடுத்து சம்பளமும் கொடுக்கறாரு. சரி, யாரு இந்த செட்டு வாத்தியாருங்க, அவி எல்லாம் உனக்கு வந்து அப்படி ஒரு வார்த்தை காப்பியா? சம்பளம் கொடுத்ததுக்காவது நான் எப்ப நுழைக்கிறது?
எனக்கு புரியலையே, நீ சொல்வது விளக்கமாக சொல்லு. நான் எங்க கூத்த முடிச்சிட்டு வேச அழிச்சிட்டு பேக்க தூக்கிட்டு போலான்னு போறத நுழைக்கிறதுக்கு, பேக்க தூக்கி தோல் மேல போடுறதுக்கு முன்னாடி, தோல் மேல போடுறதுக்கு முன்னாடி அவன் அங்க ரெடி ஆயிட்டு தோல் மேல தூக்கி போட்டுட்டு ஏறு வேலைக்கு போயிடுறான். யாரு? உன்னுடைய பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி? சரி சரி சரி. எங்கடா போறதுக்குள்ள ஒரு இருந்த ஒரு ஆளு தடுத்து போடலாம் அப்படின்னு போறது. அப்புறம் ஏறு வேலைக்கு போயிடுறான். சரி சாயந்தரம் தான் வருவா, சாயந்தரம் வந்த வாட்டி ஒரு 4 ஆளு தடுத்து போடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறது. சரி. நான் எந்திரிக்கிறது லேட் ஆகி போயிருது. எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிருது. 4:30 மணி ஆகி போயிருது. சரி சரி. நான் வேற இருக்க முடியாம 2 பசங்களை வேற பெத்துட்டேன். ஆமா ஆமா ஆமா. அந்த பசங்க பள்ளியோட விட்டு 4:30 மணிக்கு கரெக்டா வந்துடுறாங்க. வந்த பசங்க கட்டார்வாளி பசங்க வெளியே போய் விளையாட மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் விளையாடுறாங்க. அப்புறம் என்ன பண்றது? முளைக்க முடியுது இல்லையே. உள்ள படுத்துக்கிட்டு பொண்டாட்டிக்கு சைஸா சிக்னல் தரது. எப்படி எப்படின்னு தெரிஞ்சா நீ கூட வந்துருவேன் வீட்டுக்கு. நான் எதுக்குல அங்க வரேன்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல மாட்டியா? சரி சரி. அதெல்லாம் சொல்ல முடியாது. சைஸா சிக்னல் மட்டும் கொடுக்குறேன். சைஸா சிக்னல் கொடுப்பேன். சைஸா உள்ள வருவா. எங்க வீட்டுல வர கொஞ்சம் உடஞ்சு கவுத்து கட்டுல, கொஞ்சம் உடஞ்சு கட்டுல. ஆனா பழைய காலத்து கவுத்து கட்டுல. ஆமா சரி சரி. அது ஏறி கொஞ்சம் ஏறினா போது சரகு சரகுன்னு சத்தம் வரும். கரகடி முடுகடி சத்தம் வருது. ஆமா சரி சரி சரி. என் பெரிய பையன் வந்து அப்பா அப்பா அங்க என்ன போய் அம்மால போட்டுட்டு அழுத்துற அடிக்கிற அப்படின்பா. என்னடா சரி பசங்க முன்னாடி நம்ம இதை பண்ண முடியுமா? முன்னாடி எல்லாம் செய்யக்கூடாதப்பா. செய்யக்கூடாது. ஆமா. அதனால விட்டுறது. சரி சரி. ஏதாவது ஒரு நாள் கூத்து ரெஸ்ட் தான் விடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் விட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள். மத்த நாள் விட்டு இருந்தா கூட பள்ளியிடம் போயிருப்பாங்க, நான் ஏதோ பண்ணிருப்பேன். சரி. ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் விட்டாங்க. சரி அப்பதான் ஏதோ பண்ணலான்னு பார்த்தா டிவி போட்டு உட்காந்துக்கிட்டாங்களா உள்ள. டிவி போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. ஆமா சரி. வெளியவே போக மாட்டேங்கிறாங்க. எப்படா இந்த பசங்க நாம துரத்துறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண? ஐயோ கொஞ்சம் தவில்பா, மாச கணக்கில் ஆகுது. ஆமா அதுவும் பசி தானே. அப்புறம் ஆளுக்கு 200 ரூபாய் காசு கொடுத்தேன் பசங்களுக்கு. ஆமா சரி சரி. ஏன் பசங்களா படத்துக்கு போயிட்டு வாங்கடா அப்படின்னு. அப்பா அந்த சைக்கிள் கொடுத்தாதான் நான் போவாங்க அட முடிக்கிறான். பெரிய பையன் கேக்குறான் சைக்கிள் கொடுத்தாதான் நான் படத்துக்கு போவாங்கிறான். சைக்கிள் தானே அது போனா போயிட்டு போகுது. சைக்கிளா நமக்கு முக்கியம் அப்படின்னு. சரி பசங்களா சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வந்துருங்கன்னு அனுப்பிச்சுட்டேன். சரி அனுப்பிச்சுட்டு அந்த பசங்க என்ன பண்ணாங்க? படம் போடுறதுக்கு லேட் ஆகும், நம்ம 2 ஹோட்டல் கடையில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் கடைக்கு சாப்பிட போயிருக்கிறாங்க. சரி சாப்பிட போன பசங்க சொல்லுப்பா. சாப்பிட போன பசங்க சைக்கிள் பூட்டு போடாம விட்டாங்க. சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா சைக்கிள் அவனே திருடிட்டு போயிட்டான். கொண்டுட்டு போன சைக்கிள் திருட்டு போயிருச்சு. ஐயோ சைக்கிள் வேற காணமே, நம்ம அப்பா வர அங்க போனா அடிப்பானு சொல்லி அங்க இருந்து ஓலுப்பா அழுதுட்டு வராங்க. சரி நம்ம பசங்க அங்க போயிட்டாங்கன்னு சொல்லி நான் இங்க என்ன பண்ணேன்? பிள்ளை இன்னைக்குதான் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, போய் நல்லா குளிச்சு நீட்டா ரெடி ஆயிட்டு வா, இன்னைக்கு ஒரு நாள் நுழைச்சு போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவளும் பாத்ரூம்குள்ள போயிட்டான். நான் அப்ப பெட்ல படுத்துட்டு இருக்க ரெடியா படுத்துட்டு இருக்கேன். எதுக்கு? அப்புறம் வெளிய கதவு தட்டுற சத்தம் கேக்குது. பாருடா என்னடா போன பசங்க திரும்பி வந்துட்டாங்களாட்டு இருக்குது, எப்படா நுழைக்கிறதுன்னு சொல்லி நுழைக்காம இன்னைக்கு நான் கதவு திறக்கிறதா இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி பசங்க தட்டுற வரைக்கும் தட்டி பார்த்துட்டு எங்க வீடு வர ஓட்டு வீடு. சரி அந்த ஏணி எடுத்து போட்டு அந்த ஓட்டு மேல ஏறி அந்த 2 ஓட்டை பிரிச்சு பார்த்துட்டு இருந்தது எனக்கு தெரியல. யாரு? என் பெரிய பையன் ஓட்டு மேல ஏறி ஓட்டை பிரிச்சு பார்த்தது உனக்கு தெரியல? எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன்? இன்னுமே தண்ணி ஊத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உள்ள போடக்காலிக்குள்ள தண்ணி ஊத்திட்டு இருந்தா. பாடி பிறா சட்டி பாவாடை எல்லாம் போற கழிச்சு போட்டு தண்ணி ஊத்திட்டு இருந்தா. போன வேகத்துல அப்படியே எழுத்துட்டு வந்து போட்டு பெட்ல படுக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சறேன். எப்படி? கண்ணே மானே தேனே என் குயிலே, நேத்து வச்ச பழைய ரசமே, முந்தா நேத்து வச்ச பழைய கறி குழம்பே, உன் அழகோ அழகடி, உன் கண்ணழகு என்ன, உன் கழுத்தழகு என்ன, உன் மாரழகு என்ன, உன் வயிற்றழகு என்ன, உன் காலழகு என்ன, உன் தொடையழகு என்ன. ஐயோ அந்த காலு சந்தல இந்த உலகமே தெரியுதுடி அப்படின்னா என் பையன் மேல இருந்துட்டு அப்பா உலகமே தெரியுதுங்கிறிய, நம்ம
நம்ம சைக்கிள் திருட்டு போயிருச்சுல்ல, அந்த சைக்கிள் அதுக்குள்ள இருக்குதான்னு கண்டுபிடிச்சு கொடுப்பான். ஐயோ, அன்னை குட்டை இன்னை குட்டை அந்த நுழைக்கிறதே நான் போறதே இல்ல. முண்டமே அதையா நான் கேட்டேன். என்னது கேட்டேன்? என்னாச்சு? நீங்க தான் சாமி கேட்டீங்க. நீ நுழைத்ததை நான் கேட்கலப்பா. நான் சொன்ன வார்த்தை செவியில் நுழைந்ததா என்று கேட்டேன். ஏன் சாமி நீ எதை நுழைச்சு பாத்துக்கிட்ட? அவச்சாரம் அவச்சாரம். சரி சரி சரி. பெண்கள் என்றால் எனக்கு அறவே ஆகாது. ஆகாது. சரி, நான் ஒரு கட்ட பிரம்மச்சாரி. நீங்க? ஆமா. அன்னைக்கு பக்கத்து வீட்டுல பூந்து போட்டு குத்து குத்துன்னு குத்துனாங்க. சரி விடுங்க. அந்தா அதாவது சதுரமுக என்ற செல்வன். சதுரமுக மீண்ட செல்வன். ஆமா, சத்திய லோகவாசன் சதுரமுக என்ற செல்வன். ஈண்ட செல்வன். என்னுடைய பேரோ நாரத மாமுனி என்று சொல்லலாம். நாரத மகாமுனிவர். ஆமா சரி. அப்படி நாரத மகாமுனிவராக இருந்துட்டாலும் 10 மாதம் 300 நாள் 3000 திசை வினாடிகள் என்ன அங்கத்திலே சுமந்து பெற்று எடுத்து ராரி ராரி என்றும் டெம்போ டெம்போ என்றும் மினியாட்டோ மினியாட்டோ என்றும் பஸ் பஸ் என்றும் டிராவல்ஸ் என்றும். எதுக்கு? நீங்க தான் சொன்னீங்களா லாரி ராரி. லாரி இல்லடா, ஆரி ராரி என்று. ஓ, ஆரி ராரி தாலாட்டு. ஆமா சரி சாமி. அப்படி பெற்று எடுத்து என்னை பெற்று எடுத்து என் தாய் தந்தையார் அவர்கள் எப்படி பெற்றவர்கள் சொல்கிறேன்.
இப்பவாது நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சா? எங்க சாமி புரியுறதுக்கு? ஏன் என்னப்பா, என்ன காரணம்? அந்த அண்ணன் மத்தாள சத்தம், மத்தாள சத்தம், இந்த அண்ணன் மக்கள் சத்தம், மக்கள் சத்தம், அதனால கேட்கல. அப்படியா? நண்பா, 10 மாதம் 300 நாள் 3000 திசை வினாடிகள் வினாடிகள் என்ன அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்த என் தாயாரோ கலைவுக்கெல்லாம் அதிபதியான கலைவாணி சரஸ்வதி எங்க இருக்கிறாங்க அம்மா? ஏன் அங்க பாரு, அங்க இருக்கிறான். எங்கடா? கீழே கீழே பாரு, எங்க அம்மா கீழே வச்சுட்டாங்கப்பா. அதான் எங்க அம்மா பாரு. நல்லா இருக்கிறா. எனக்கு கொதிக்குது, என்ன பண்றது? கொதிக்குது முடியாத சூழ்நிலை இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும். ஆகட்டும். ஏய் பரவாயில்ல. அப்படி கலைக்கெல்லாம் அதிபதியான கலைவாணி சரஸ்வதியாக இருந்துட்டாலும் என்னை அதாவது பெற்றெடுத்த என் தந்தை யாரு தெரியுமா? யார் சாமி? சதுரமுகம் மீண்டெடுத்த அந்த சதுரமுக பிரம்மதேவனே என்னுடைய தந்தையார். பிரம்மதேவனே உங்களுடைய தந்தையார்? ஆமா. சரி. என்கிட்ட எக்கச்சக்க ஏடா கூடமெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத, சாபத்தை அழிச்சிருவேன். சரி சாமி, சரி சாமி. ஐயோ ஆமா. ஏ சாமி, ஓய் எங்க ஊரு இட்லி கடைக்காராயா கொடுக்க சாப்பிமா நீ கொடுத்துட்ட. ஏன் என்னப்பா சொல்ற? ஆமாங்க. என்ன சொல்ற? கூத்தாடிட்டு இங்க போறது, டெய்லி போய் 10 இட்லி சாப்பிடுறது, சரி சொல்லிட்டு வந்துடுறது, மறுபடியும் போறது சாப்பிட்டு வந்துடுறது. அப்புறம் என்னன்னு சாப்பிட கொடுக்குறான்? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நீ எல்லாம் நாசமா தான் போகணும், நீ எல்லாம் உருப்படி இல்லாம தான் போகணும், நீ எல்லாம் ராய் அடிச்சுதான் சாப்பிட, பஸ் அடிச்சுதான் சாப்பிட. என்ன பண்ண, என்ன பேசிட்டு இருக்கிற? அங்க பாட்டி எனக்கு கொடுக்குற சாப்பிடும். பாட்டியா உனக்கு கொடுக்குறா? அக்கா ஓய் யா அக்கா அக்கா போறது முன்னாடி பிள்ளைகளையும் கூட்டிட்டு போ. அதான் பிள்ளைகளை எது கூட்டு பாருங்க. டீ குடிட்டு வாங்கடா போய். டீ குடி. ஓ டீ குடி. நீ முன்னால போனா அந்த அண்ணன் முன்னாலே வரதுக்கு வச்சாரம். சரி ரைட் விடு சாமி. போனால் போகட்டும், போகட்டும். அப்படி அப்படி தேவரின் பிள்ளை நான். தேவரின் பிள்ளை? ஆமா. சரி ஏழு ஏ சாமி, தேவர்களுக்கு பிள்ளையாக பிறந்துட்டு அப்படி சடமுடி சன்னியாசி ஆட்டம், நெத்தியில ஓத்தராமம், ஒத்தராமம், ஒத்தராமம், கையில கட்ட, கழுத்துல கொட்டை, கஞ்சனா கட்ட, கால்ல கொட்டை, குடுகுல கொட்டை. ஓ, ஒரு தேவருக்கு மகனாக பிறந்த தாங்கள் இப்படி சடையா சதிபிடிச்சு சன்னியாச ரூபம் இப்படி ஒரு முனிவரை போல காட்சி அளிக்கும் என்ன காரணம் என்று கேட்கிறேன். தேவர்கள் என்பவர்கள் மிகவும் அழகு வாய்ந்தவர்கள். தேவர்கள் என்பவர்கள் மிகவும் அழகு வாய்ந்தவர்கள். அப்படியாப்பட்ட தேவர்களுக்கு மகனாக பிறந்த தாங்கள் ஏன் இப்படி இந்த கோலத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறாய். நண்பா, அதாவது ஒரு நாள் ஒரு தினத்தில் எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? என் தந்தையாருக்கு பூஜைக்கு தேவையான மரங்களை கொண்டு வந்து மலர் பறித்து கொண்டு வந்து கொடுப்பது என்னுடைய வேலை. மலர் பறித்து கொண்டு வந்து கொடுப்பது உங்களுடைய வேலை? என்னுடைய வேலை. சரி. அப்படி தினந்தோறும் என் தந்தையார் பூஜைக்கு உதவுவதற்காக மலர் எடுத்து கொண்டு வந்து தருவது என்னுடைய வேலையாக இருந்தது. ஒரு நாள் ஒரு தினத்தில் நந்தவனம் சென்றிருந்தேன். அப்பொழுது நந்தவனம் சென்றிருக்கும் பொழுது என்னை போல சின்ன பாலர்கள் எல்லாம் அங்கே கூடிக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தன. சின்ன சின்ன பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. நானும் சிறு பையன் அல்லவா, அதனால அவர்கள் விளையாட பார்த்ததும் எனக்கும் ஒரு ஆசை வந்தது. உங்களுக்கு ஆசை வந்துருச்சு? ஆமா, விளையாட்டு மேல ஆசை வந்துச்சு. விளையாட்டு மேல? ஆமா. சரி. அப்படி விளையாட்டு மேல ஆசை வந்தோடனே அப்படி பசங்களோட சேர்ந்து நானும் சின்ன சின்ன பாலர்களோட சேர்ந்து விளையாடி கொண்டு விட்டேன். ஆமா. சரி. கால தாமதமாகி சூரியன் அஸ்தமனம் ஆகிவிட்டது. பொழுதோ இறங்கி விட்டது. தந்தையார் பூஜைக்கு தேவையான மலர் பறித்து கொண்டு போய் தரவில்லையே. அதனால தந்தையார் இடத்தில் நம்ம விளையாடி கொண்டு இருந்தோம். அதனாலதான் கால தாமதமாக என்று சொன்னா நம்மள தந்தையார் விடுவாரா? ஒரு பொய்ய சொன்னா விட்டுருவாரா? விடவே மாட்டாரு. அதனால என்ன செய்யணும்னா ஒரு பொய் சொல்லணும். பொய் சொல்லணும். ஆமா. சரி. தந்தையார் இடத்துல ஒரு பொய் சொல்லணும் என்று சொல்லி ஒரு சின்ன பொய் தான் சொன்னேன். சொல்றதே பொய், அதுல சின்ன பொய். ஆமா. என்ன பொய் தெரியுமா? என்ன பொய்? தந்தையாரே, மகனே ஏன் கால தாமதமாகி விட்டது, ஏன் மலர் கோயில் எடுத்து வரவில்லை என்று கேட்டார். அப்பொழுது என் தந்தையார் இடத்தில் நான் என்ன உரைத்தேன் தெரியுமா? தந்தையே, இதோ நந்தவனத்தில் மலர் பூக்கவில்லை. பூக்கவில்லை. சரி விடு, அப்படியே கூட வச்சு கலஞ்சிக்க. அப்புறம் அப்படி பூ ஒன்று கூட மலரவில்லை, மலர்கள் மலரவில்லை என்று ஒரே ஒரு பொய்ய சொன்னேன். என் தந்தையாருக்கு யானை கண்ணு உண்டு. ஞான கண்ணு
ஞானம் ஞான கண்ணால பாக்குறார். சரி ஏண்டா ஏண்டா அங்க அப்படி உங்களை சொல்றான் சாமி. நான் சொன்னா அதுக்கு நீ சொல்லுவியா? சரி அப்படி ஏண்டா நீ சின்ன சிறு பாலகன், இந்த வயசுலயே நீ இப்படி ஒரு பொய்ய சொல்றனா நீ பெரிய பையனா எத்தனை பொய்ய சொல்ல மாட்ட அப்படி என்று சொல்லி என் தந்தையார் எனக்கு என்ன சாபம் கொடுத்தார்? அதாவது தினந்தோறும் ஒரு பொய்யை சொல்ல வேண்டும், தினந்தோறும் ஒரு கலகத்தை உண்டாக்க வேண்டும். அப்படி ஒரு பொய்யவும் ஒரு கலகத்தையும் செய்ய மறுத்தால் உன் தலையாகப்பட்டது 1000 சுக்காக வெடித்து விடும். வந்தான் தாலி போல உப்பும், முதுகோ மூட்டை சுமக்கும், காலோ தூண் போல வீங்கும் என்று சொன்னார். வீங்கும் என்று சொன்னார். ஆமா, அப்படி என்று என் தந்தையார் எனக்கு அளித்த சாபம், உங்களுக்கு கொடுத்த சாபம். ஆமா சாமி, அதனால தினந்தோறும் எனக்கு ஏதாவது ஒரு கலகம் இன்னைக்கு வேணும். கலகம் தானே வேணும்? எனக்கு ஒரு கலகம் வேணும். உங்களுக்கு வேணும்? ஆமா, நான் ரெடி பண்ணி தரேன். புடிங்க. ஆயுதம் எடுப்பது தேவர்களுக்கு பழக்கம் இல்லையே. இத புடிசாமி உண்டை மூடிட்டு புடியா. அபச்சாரம் அபச்சாரமா. இந்த ஆயா அவிலி போட்டு குமிஞ்சிட்டு ஆயா எந்திரி வெட்டணும்டா. என்ன சொல்கிறாய்? ஓகி ஒரே வெட்டு, ரத்தம் பாரு கொட கொடமா ஊத்தும். அப்புறம் ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்துட்டு கூத்தாடிங்களா அல்லையே பிடிச்சிட்டு ஊடுவாங்க. அப்புறம் பாரு எவ்வளவு பெரிய கலகம் வருதுன்னு கூத்தாட மாட்டேன் கூதியாடு. இந்த கலகம் வேணுமா? ஏப்பா நீ சொல்வதை போல ஆயுதத்தாலேயும் இதை மற்ற வேற ஒரு காரணத்தினாலேயும் எல்லாம் கலகம் இருக்கக்கூடாது. சரி, என்னுடைய சொல்லாலேயே கலகத்தை உருவாக்குறோம். சொல்லாலேயே? ஆமா. எப்படி? அதாவது ஒரு வழியிலே பாம்பு ஒன்று போகுதென்றால், வழியில் பாம்பு ஒன்று போகுதென்றால் அந்த தடியை எடுத்து அடிச்சா அந்த தடி உடையும் இல்ல? உடையும் உடையும். தடியும் உடையக்கூடாது, ஆனா பாவம் சாகணும். என்ன சாமி? ஆமா, அப்படிதான் என்னுடைய, அதாவது நாரதன் கலகம் நன்மையிலே போய் முடிய வேண்டும். நாரதன் கலகம் நன்மையில் முடிய வேண்டும். ஆமா, அதனால என் தாத்தையார் கொடுத்தார் அல்லவா அந்த ஜபமாலை. சரி, உத்ராஜ கொட்ட மாலை இருக்கிறது என்கிட்ட. அது மட்டும் இல்ல, உப்புடன் உபசரித்து உண்மையான வார்த்தை பேசி உப்பில்லா கூலை இட்டால் அதை உண்பதற்கு அமிர்தமாகுமா? அப்படி சரி, முக்கணி வருகத்துடன் நண்பர்களுக்கு அன்னம் விட்டார்களே, பெற்ற தாய் வீட்டுல இருந்தாலும் பெற்ற தாயை போல இருந்து பாவித்தார்களே. சாப்பாடு எப்பறா? சும்மா சொல்லக்கூடாது. ஆமா, ஒரு தட்டத்துக்கு எவ்வளவு கறி வரும்? நல்லா 6 கிலோ தின்னீங்க. நான் மட்டும்தான் 1 கிலோ தின்னேன். சாமி, உனக்கு புண்ணிய தின்னு கறி எப்படின்னு என்ன கேக்குற? நண்பா, சாப்பாடு மிகவும் அருமையானது. சாப்பாடு ஏற்பாடு செய்தவர்கள் யார்? பக்தகார குடும்பத்தார் முத்துசாமி ஐயா அவர்களும் மலர் அவர்களும். சரி, அவர் குடும்பத்தார் போதும் என்று சொல்லக்கூடியது அன்னதானம், போதாது என்பது சொன்னதானம். அப்படி போதும் என்று அன்னதானத்தை கொடுத்து நமக்கு, அதாவது பெற்ற தாய் வீட்டில் இருந்தால் உற்ற தாயை போல இருந்து பாவித்த அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? அதுபோல் வேறொன்று ஆலை மேல தலைவெழுத்து 3000 கிளைகளுத்து சென்ற இடம் சிறப்பாக கொண்ட இடமெல்லாம் குடித்தனமாகி, அதாவது ஆண் போன பக்கமெல்லாம் அரசு பட்டம் ஆள வேண்டும், பெண் போன பக்கம் பெற்று பெருக வேண்டும் என்று இந்த அம்பாளை வேண்டுகிறோம். ராமோ ஜெயம். இந்த தினத்தில் யாரிடத்தில் கலகம் இருக்கிறது? அதாவது என் தாத்தா கொடுத்த ஜபமாலை, அதாவது நான் சோதித்து பார்க்கும் பொழுது யாரிடத்திலேயே அந்த கலகம் இருக்கிறது? மதிசூரன் இடத்திலேயே கலகம் இருக்கிறது. ஆமா, அவனை தேடி செல்லலாமா? வா போலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.